ஓடின 3 பேரும் போலீஸ் ஸ்டேஷனோட கிழக்கு திசையில 2 கிலோமீட்டர் ஓடி போய் டாக்டர் கிட்ட தான் உடம்ப காமிச்சு மருந்து சீட்டு வாங்கிட்டு அதே ஸ்டேஷன் பக்கமாவே மேற்கு திசையில 3 கிலோமீட்டர் ஓடி போய் மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கினதா இன்ஸ்பெக்டர் பாஷிமோட என்கொயரி ரிப்போர்ட் சொல்லுது. தப்பிச்சு ஓடுறவங்க எல்லாம் என்ன போலீஸ் ஸ்டேஷன் படி ஃபேஷன் பரேடா பண்ணுவாங்க? நேர்ல போய் விசாரிச்சிருந்தா இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருப்பாரா? இல்ல நான் போனேன், தெரியல, ஞாபகம் இல்ல. ஏதாவது ஒண்ணு. மலாஜ் இன்ஸ்பெக்டர் பாஷ்யம் விழுப்புரம் எஸ்பிக்கு சப்மிட் பண்ண என்கொயரி ரிப்போர்ட்டோட ஜெராக்ஸ் காப்பி. இது அத்தியூர் போலீஸ் ஸ்டேஷன் ரைட்டர் வீராசாமி கைப்பட எழுதின எஃப்ஐஆர் அண்ட் சார்ஜ் ஷீட். மிலாட்ஸ் ஏற்கனவே சாட்சியை கிழக்க மேக்கன்னு சொல்லி எதிர்த்தரப்பு வக்கீல் பயங்கரமா குழப்பறாரு. இப்ப இந்த பேப்பர்ஸ், இந்த கேஸ்க்கும் இந்த ஜெராக்ஸ் காப்பீஸ்க்கும் என்ன சம்பந்தம்? அதை உங்க என்கொயரி ஆபீசர் தான் சார் சொல்லணும். ஏன் இவரோட ரிப்போர்ட்ல இருக்கிற கையெழுத்தும் ரைட்டர் வீராசாமியோட கையெழுத்தும் ஒரே மாதிரியா இருக்கு? சாரி மை லார்ட்ஸ், சகாதிகாரிகளுக்கு உதவி செய்ய போய் தான் அவங்களே கொடுத்த ரிப்போர்ட்ல கையெழுத்து போட்டேன். உனக்குலாம் இவன் ஏன் போலீஸ் வேலை கொடுத்தான்? கோர்ட்ல சொல்ற பதிலாது நான்சென்ஸ். பிபி இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு மிலாட்ஸ்? ஐ ஹாவ் நத்திங் டு சே. நல்ல வேலை, நீரும் தெரியல ஞாபகம் இல்லைன்னு சொல்லி தொலைக்காம பண்ணிடுறேன். சிவா நம்ம